நம்ம ஒரு வயர்மேனாக இருக்கலாம், நம்ம ஒரு மரத்தில் நம்ம ஏறி தேங்காய் பறிக்கிற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், பனைமரங்க ஏறுற ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை நம்ம அடிக்கடி பிரயாணப்பட்டு பைக்கில் வெளியூர் போகக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம வேலை நிமித்தமாக, வீட்டு காரியங்கள் நிமித்தமாக காரில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வரலாம். ஸ்பீடை மதிக்கணும், ரோட்டை மதிக்கணும். நம்ம தொழில் பண்ணும் போதும், ஹைட்டில் ஏறும் போதும் அதிக கவனத்தோடு, எப்பவும் இருக்கிற கவனத்தோடு கூட கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் நல்லது. ஏன்னா நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பாதிப்பு, நம்ம குடும்பத்தாருக்கு அது ஒரு பாதிப்பு. பல லட்சங்கள் செலவு பண்ணி மறுபடியும் நம்ம நார்மல் இயல்பு நிலைக்கு திரும்ப போறதில்லை. ஒரு மறுவாழ்வு கிடைச்சி நம்ம வாழ்க்கை முறைகளை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதுலேயுமே நமக்கு ஒரு மனச்சோர்வு எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு வருமுன் காப்போங்கிற ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை நம்ம பின்பற்றணும். ஸோ இப்போ எல்லாருமே அதை மனசில் வைக்கிறது நல்லது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க நிறைய பேர் சில நியூ இயர் செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷனில் அதிகமான அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி பைக்கில் போய் விழுந்து திருப்பி வாழ்க்கைக்கும் நடக்க முடியாமல் போகிற ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா நம்ம ரேஷ் டிரைவிங், ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஸோ தண்டுவட முறிவுகளை நம்ம 2 பகுதியாக பார்த்துக்கிறோம். சிம்பிள் ஃப்ராக்சர்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர்ஸ். சிம்பிள் ஃப்ராக்சர்ஸில் நம்ம போனை மட்டும் சரி பண்ணுறோம். காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர்ஸில் நரம்பு மண்டலத்தையுமே நம்ம அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். நரம்பு மண்டலம் குறைவான அளவில் சிதைவுற்றிருந்தால் அவங்களுக்கு அந்த செயல்திறன் திருப்பி கிடைக்கும். அதிகமான அளவில் அது சிதைந்திருந்ததுன்னா நம்ம அந்த ஏசியா ஏ இன்ஜுரின்னு சொல்லுவோம். அதில் செயல்திறன் திருப்பி கிடைக்காது, மறுவாழ்வு மட்டுமே சாத்தியமானது. ஸோ இதை குறித்து உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் எங்கள் சேனலில் நீங்கள் உங்கள் கேள்விகளை சொல்லலாம். நாங்கள் அதுக்கு கரெக்டான பதிலை உங்களுக்கு சொல்ல தயாராக. நன்றி.